Hi friends, வணக்கம் and welcome back to my channel Dhara's cooking demo. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வேறு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 2 டம்ளர் பச்சரிசி நான் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி கூட போட்டு அரைக்கிறதுக்கு இஞ்சியும் காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் இந்த ஜவ்வரிசி இஞ்சி பச்சை மிளகாய் அதை போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா நைஸாக தோசைக்குங்கிறதுனால நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா நைஸாக தோசைக்குங்கிறனால நல்லாவே நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த ஜார் கழுவுன தண்ணி மட்டும் சும்மா கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சிடலாம். இப்போது உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சாச்சு. இது வந்து நம்ம நார்மல் இட்லி தோசைக்கு அரைச்ச மாவு ஃபர்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு 5 to 6 hours வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். இப்போ அதுக்காக வச்சுருக்கிறேன் நான். நம்ம நாளைக்கு தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன். நேற்று அரைச்சி வச்ச மாவு நல்லா 6 ஹவர்ஸ்க்கு மேலே நல்லா புளிச்சு ஃபர்மெண்ட் ஆகி நல்லா இருக்குது. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ரொம்ப தண்ணியாகிருச்சுன்னா அதில் வந்து நம்ம வீட்டில் எப்படியும் அரிசி உளுந்து மாவு வச்சுருப்போம். அது வந்து 2 கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னடா தண்ணி ஆயிடுச்சு மாவு டென்ஷன் ஆகிருக்க வேண்டாம். அந்த மாதிரி அரிசி உளுந்து மாவு 2 கரண்டி போட்டுக்கலாம். இல்லைனா வந்து நம்ம ட்ரை அரிசி மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு கை போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு அது வந்து நீங்கள் திருப்பி ஊற்றிக்கலாம். தோசை நல்லபடியாக வரும். இப்போ நான் வந்து தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடாக இருக்குது. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு இழுத்து நல்லா தோசை தேய்க்க வரும். நல்ல எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும். தோசை வந்து நம்ம ரீஃபைண்ட் ஆயிலை விட நல்லெண்ணெயில் சுட்டால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சைடு நல்லா வேகட்டும். அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடும் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை நல்லா கோல்டன் ப்ரௌனாக 2 சைடு வெந்துருச்சு. எடுத்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்து வந்து ப்ளைனாக ஊற்றி எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து கொத்தமல்லியும் வெங்காயமும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே தூவி ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். இதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் தூவிக்கலாம். அதனால கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவிக்கிறேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ நம்ம திருப்பி போடும்போது எல்லாம் வெளியே வராமல் இருக்கும். இப்போ ஒரு சைடு வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த சைடும் நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் வந்து சுட்ட 2 தோசை பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து மிளகா பொடி தான். நான் வந்து இட்லி மிளகா பொடி, நான் வந்து தேங்காய் சட்னி அண்ட் இட்லி மிளகா பொடியோடு நான் வந்து பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் மிளகா சட்னி கார சட்னி அந்த மாதிரி எது கூட வேணாலும் காம்பினேஷன் நல்லா தான் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டு வந்து இட்லி மிளகா பொடி தான். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். என்னோட எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, stay blessed and be happy always. Thank you.